சோழன் வந்து வீட்டில் வந்துட்டு அவங்க அண்ணா கிட்டலாம் வந்துட்டு இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா இன்னைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது என்னடா ஆச்சு சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எப்படி சொல்றது, இந்த நாள் வந்து என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. நிலா வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் ஆமாப்பா நிலா வந்துட்டு சாமிலாம் வச்சு கும்பிட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சேரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே சோழன் சொல்ல ஆமா ஆமா அவ கொண்டு போனாலும் அந்த லேப்டாப் அது தொலைஞ்சு போயிடுச்சுன்னு. அடப்பாவி தொலைஞ்சதுக்காடா நீ இவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்க, அதுக்கேண்டா ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை தொலைஞ்சதை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவ தேடி கொடுத்த கதையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசி என்னாச்சு தெரியுமா, நிலா வந்து என்னை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டா அப்படின்னு. சும்மா சொல்லாத நிலா அண்ணியாச்சு உன்னையாச்சு ஹக் பண்ணுறதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் ரொம்ப கலாய்க்கிறார். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சோல உண்மையாகவே அவள் வந்து என்னை ஹக் பண்ணடா, அந்த ஹாப்பினஸில் தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் உங்களுக்குலாம் சொன்னால் புரியாது, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிலா தன்னோட ப்ராஜெக்டோட ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணதுனால ராகவ் வந்துட்டு சாரி நிலா என்னோட சுச்சுவேஷன் அப்படி அதனால தான் அப்படி திட்ட வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு. நிலா இல்லை பரவாயில்ல உங்கள் சுச்சுவேஷன் புரியுது, என் மேலே தான் தப்பு, நான் வந்து என்ன தான் ப்ளேம் பண்ணிக்கணும் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு அப்படின்னு இல்லைன்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்பவே சாரி கேட்டுட்டு இதுக்காக வந்து செலிப்ரேஷனுக்காக வந்துட்டு டின்னர் கூப்பிட்டு போகிறாரு. ராகவ் வந்து நிலாமில் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்க மாதிரி பண்ணுறாரு. நிலாக்கு அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உள்ளே யோசிச்சுட்டு தான் இருக்காரு. உடனே வந்துட்டு சேரன் கால் பண்ணி என்னை பிக்கப் பண்ண வாங்க, நான் லொக்கேஷன் அனுப்புறேன்னு சேரனும் ஒரு டீ கடையிலேருந்து டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. இங்கே வந்துட்டு ராகவ் கிட்ட நான் வந்துட்டு கிளம்ப போகிறேன், நான் கிளம்பி வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூட போயிடுறாங்க.